வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்தத்துக்கு எதிரான வெள்ளையரே ஜனாதிபதி, தையட்டி விகாரை தொடர்பில் விமர்சனம். அனுர அரசின் கைது பட்டியலில் அடுத்தது சாணக்கியனா, கருணா பகிரங்க அறிவிப்பு. யாழில் மாணவியை கண்டித்த ஆசிரியர் கைது. வேட்புமனு விவகாரம் நீதிமன்றத்தை நாடிய சங்க கூட்டணி, பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், தரைமட்டமான கட்டிடங்கள். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். பௌத்தத்துக்கு எதிரான தாம்புத்தேகம வெள்ளையரே ஜனாதிபதி அனுரகுமார தேசாநாயக்க என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தேர்தல் நெருங்கும் போது விகாரிகளுக்கு சென்ற ஜனாதிபதி தன்னை ஒரு பௌத்த ஆதரவாளராக காட்டிக்கொண்டார். ஆனால் மறுபுறம் தையட்டி விகாரையை சுற்றியிருந்த ராணுவத்தினரை உடனடியாக அங்கிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். இலங்கையில் 1818ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு எதிராக பெரும் கலகம் ஏற்படுவதற்கு பிரதான காரணம் பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையாகும் எனவும், இதை மறந்து விடாதீர்கள் எனவும், பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையால் வெள்ளையர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்துள்ளனர். தாம்புத்தேகமவில் இருந்து வந்திருக்கும் வெள்ளையருக்கு எதிராக அதுவே நடந்திருக்கும். பௌத்த மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாமையால் வெள்ளையர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்தனர். தாம்புத்தேகமவில் இருந்து வந்திருக்கும் வெள்ளையருக்கு எதிராகவும் அதுவே நடக்கும். நீங்கள் செய்த தவறுக்கு புத்த சாசனத்தின் முன் விழுந்து மன்னிப்பு கோருங்கள். நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருங்கள். பௌத்தர்களின் புராண கால விகாரையான தையட்டி விகாரை மீது கை வைக்க நினைக்க வேண்டாம். தையட்டி திஸ்ஸ விகாரை மீது கை வைப்பதற்கு ஜனாதிபதி உட்பட யாருக்கும் உரிமையில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கும் ஊழலை ஒழிப்பதற்கும் ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டும். இவ்வாறானவர்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் முக்கியமானவர். அவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் வைத்து இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு ரகசிய ஒப்பந்தம் உள்ளது. அது இங்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாது. எனவே கிழக்கு மாகாணத்தை விட்டுக் கொடுக்கின்ற விலை பேசுகின்ற விடயத்தில் பொதுமக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்க கட்சியும் ஒரு ஆயுத குழுதான். அவர்களும் விடுதலைக்காக போராடியவர்கள்தான். அதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று பழிவாங்கும் அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்வதென்பது ஏற்றுக்கொள்ள இயலாத விடயம். இருப்பினும் சிறந்த ஒரு அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கு, ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு இவ்வாறானவர்களை தண்டிக்க வேண்டும். மாணவி ஒருவரை தடியால் கையில் அடித்தமைக்காக பருத்தித்துறை பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றின் ஆசிரியர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். பருத்தித்துறையில் ஆரம்ப பாடசாலையொன்றில் 5ஆம் தர மாணவர்களிடையே நேற்று முன்தினம் புதன்கிழமை பரீட்சை நடத்தப்பட்டுள்ளது. குறித்த விடைத்தாள்களை சக மாணவர்களை கொண்டு ஒருவர் மாறி ஒருவர் மூலம் திருத்தப்பட்டுள்ளது. இதன்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவி தனது வெடித்தாளினை திருத்திய மாணவியிடம், வெடித்தாளில் பிழையான விடை காணப்பட்டால் அவற்றை சரியாக்கி அதிக மதிப்பெண் வரும் வகையில் செய்யுமாறு கேட்டுள்ளார். அதற்கேற்றவாறு அந்த மாணவியும் பிழையான விடைகள் எழுதப்பட்ட போதிலும் சரியானதாக குறிப்பிட்டு அதிக மதிப்பெண்ணை போட்டுள்ளார். இவற்றை அவதானித்துக் கொண்டிருந்த ஆசிரியர் விடைத்தாளினை பார்வையிட்ட போது மேற்குறித்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டு திருத்திய மாணவியை விசாரித்த நிலையில் அவரும் சக மாணவியின் அறிவுறுத்தலில் தான் அவ்வாறு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து முறைகேடான வகையில் மதிப்பெண்களை அதிகமாக போடுமாறு சக மாணவியை அறிவுறுத்திய மாணவியை அழைத்து இவ்வாறு செய்வது தவறு என சுட்டிக்காட்டியதுடன் கண்டிக்கும் வகையில் மெதுவாக அடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த மாணவி ஆசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறி அவரது பெற்றோரால் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் நேற்று முன்தினம் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிகிச்சை பெறும் அளவுக்கு பாதிப்புகள் எவையும் இல்லாத நிலையில் மாணவியை வைத்தியசாலையிலிருந்து விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஆசிரியருக்கு எதிராக மாணவியின் தாயாரினால் பருத்தித்துறை போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட குறித்த வழக்குகள் உயர் நீதிமன்றின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் துணை தேசிய அமைப்பாளர் சுரேந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று உயர் நீதிமன்றத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வினால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. எமது கட்சியின் வழக்குகள் சார்பாக சட்டத்தரணிகள் மூத்த சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தலைமையில் உயர் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர். அத்தாட்சிப்படுத்தப்பட்ட பிறப்பு சான்றிதழ் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று யாழ்ப்பாண தேர்தல் அத்தாட்சி அலுவலர்களால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்ட 9 வழக்குகளும் அதே காரணத்துக்காக கிளிநொச்சி மாவட்டத்தில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட ஒரு வழக்கும் மன்னார் மாந்தி பிரதேச சபைக்கான வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட வழக்கு உட்பட 11 வழக்குகளோடு சேர்த்து வேறு காரணங்களுக்காகவும் நிராகரிக்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. இன்று நண்பகல் ஏற்பட்டுள்ள நிலநடுக்கத்தால் தற்போது வரை எவ்வித உயிரிழப்புகளும் மற்றும் சேதங்கள் தொடர்பில் எவ்வித உறுதியான தகவல்களும் வெளியிடப்படவில்லை. தாய்லாந்தின் பாங்காக் நகரிலும் இன்று 7.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்லாந்திலும் உயரமான பல கட்டிடங்களிலிருந்து மக்கள் அச்சத்தில் வெளியே ஓடிவரும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன. மியன்மாரில் இன்றைய தினம் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கமானது இன்று நண்பகல் 12:50 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு மற்றும் மத்திய தாய்லாந்தின் தொலைதூர பகுதிகளிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது. மியன்மார் தலைநகரிலிருந்து 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சகாய் நகரில் சுமார் 16 மற்றும் 18 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த நிலநடுக்கம் பரவியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பல கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.